தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/10/2025 வெள்ளிக்கிழமை மகம் நட்சத்திரம் மாலை 5:23 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய நினைவு நாள். மாட்டு வண்டி நுழையாத கிராமத்தில் கூட தன்னுடைய பாட்டு வண்டியை நுழைய வைத்த பாவலன் கம்பனனை கவிமுரசு, அந்த கவியரசு கண்ணதாசன் அவர்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பொதுவாகவே இன்றைக்கு இப்பொழுது தீபாவளி நெருங்கிவிட்டது. இன்னும் 3 நாட்களிலே தீபாவளி வரப்போகிறது. எனவே எல்லோரும் ஆடை வாங்குவதிலே மும்முரம் காட்டுவீர்கள். எந்த வண்ணத்திலே நாம் வாங்கி அணிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சிலர் வாங்கியிருக்கலாம். அப்படி வாங்கியிருந்தால் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட வண்ணத்தில் ஒரு சிறு கைக்குட்டையாவது கையிலே வைத்துக் கொள்ளலாம். பொதுவாக வழிகாட்டும் வண்ணங்கள் என்ற தலைப்பிலே உங்களுக்கு இன்றைக்கு சில கருத்துக்களை சொல்ல இருக்கின்றேன். ஒருமுறை வலம்புரி ஜான் அவர்கள் எங்களுடைய இல்லத்திற்கு வந்து என்னை சந்திக்க வந்திருந்தார். அப்போது என்னை மேலும் கீழுமாக பார்த்தார். நான் ஒரு ஊதா சட்டை அணிந்திருந்தேன். இந்த சட்டை இந்த கலரிலே ஏன் ஊதா அணிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் எனக்கு பிடிக்கிறது எனவே அணிந்திருக்கிறேன் என்று சொன்னேன். உடனே வலம்புரி ஜான் சொன்னார், உண்மைதான், இந்த ஊதா என்ற நிறம் நம்முடைய உடலில் இல்லாத நிறம். உங்கள் பகுதியிலே நீங்கள் இருக்கின்ற இடம் கீழச்சிவல்பட்டி, சிவகங்கை மாவட்டம். ஜூன் ஜூலை மாதங்களிலே இங்கு வந்து நாவல் பழம் வரும். அதை சாப்பிட்டால் நாக்கு வயலட் கலரிலே மாறும். நம் உடம்பிலே இல்லாத ஒரு கலர் ஊதா நிறம். அந்த ஊதா நிறத்திலே நாம் ஆடை அணிந்து கொண்டால் சூரிய கிரணங்கள் அதன் வழியாக பட்டு நம்முடைய ஆரோக்கியத்தை சீராக்கி வைக்கும். எனவே எனக்கும் பிடித்தது ஊதா தான், எனக்கு பிடித்ததெல்லாம் ஊதா, மற்றதெல்லாம் சாதா என்று சொல்லிவிட்டு தான் எனக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த சேரிலே அவர் அமர்ந்தார். அப்படிப்பட்ட அந்த வண்ணங்களை பற்றி ஆராய்கின்ற பொழுது இந்த தீபாவளிக்கு திட்டமிட்டிருப்பீர்கள் நீங்கள். பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு சிவப்பு வண்ணம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வண்ணமாக இருக்கின்றது. அதே நேரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆனந்தா நீலம், மிதுன ராசிக்காரர்களுக்கு பச்சை, கடகராசிக்காரர்களுக்கு பொன்னிற மஞ்சள், சிம்மராசிக்காரர்களுக்கு பிரவுன் ரோஸ், கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிர் பச்சை, துலாம் ராசிக்காரர்களுக்கு நீலம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயலட், தனுசு ராசிக்காரர்களுக்கு மஞ்சள் வண்ணம். அதே நேரத்திலே மகர ராசிக்காரர்களுக்கு கிரே, கும்பராசிக்காரர்களுக்கு கரு நீலம், மீனராசிக்காரர்களுக்கு ஆரஞ்சு. இந்த வண்ணங்களிலே ஆடைகளை எடுத்தால் இது அதிர்ஷ்ட வண்ணமாக உங்களுக்கு அமைகிறது என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வழிபாட்டால் வளர்ச்சி காண வேண்டிய நாள். இன்றைக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், கடன் சுமை குறையும். செவ்வாய் பார்வை இருப்பதனாலே சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு, சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிக அற்புதமான நாள். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். தொழில் இருந்த எதிரிகள் விலகுவார்கள், கனவுகள் நனவாகும். நாணயமும் நேர்மையும் கொண்ட நம்பிக்கையை நண்பர்களால் உங்களுக்கு நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். பொருளாதார நிலை உயரும். தொலைபேசி வழியில் வருகின்ற தகவல் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும் நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு உச்சம் பெற்றிருப்பதனாலே அச்சமில்லாத வாழ்க்கை அமையப் போகின்றது. காலை நேரத்திலேயே கல்யாண தகவல் வரலாம் அல்லது கலகலப்பான தகவல் வரலாம். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் இல்லம் தேடி வந்து உங்களை வாழ்த்துவார்கள். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரபலம் ராசியில் இருப்பதனாலே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தடைகளும் உங்களுக்கு வரலாம். தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்தும் நாள் இந்த நாள். கன்னிராசினர்களே, உங்களுக்கு ராசியிலேயே விரையாதிபதி சூரியனும் இருக்கின்றார், தனாதிபதி சுக்கிரனும் இருக்கின்றார். ஆனால் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த வேலை முடியாமல் போகலாம். வரவு வருவதற்கு முன்னரே செலவுகள் காத்திருக்கும். உத்தியோகத்திலே கூட சக ஊழியர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி தெரிவிக்க வேண்டாம். இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கிழமை வெள்ளி என்பதனாலே அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள்.
துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள். துயரங்கள் விலகும். கூட்டுத் தொழிலை தனித்தொழிலாக மாற்றலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். இடம்பூமியால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். கட்டிடப் பணியில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துவீர்கள். அதே நேரத்தில் பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். மாமன் மைத்துனர்களில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். பொன்பொருள்கள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறலாம். மதிப்பு மரியாதையும் உயரும். அரைகுறையாக நேற்று நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். பயணங்கள் பலன் தருவதாக உங்களுக்கு அமையலாம். அதே நேரத்தில் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெறுகின்ற நாள். அதே நேரத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, நன்மையும் உண்டு. நண்பர்கள் உதவி நல்ல விதத்தில் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று குரு அஷ்டமத்தில் இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும். முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடியாமல் போகலாம். வரவு ஒரு மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகும். பயணங்கள் கூட திடீரென மாற்றங்கள் வரலாம். மனமாற்றங்களும் மனக்லேசங்களும் அதிகரிக்கும். இந்த நாளில் உங்களுக்கு மகத்துவம் காண வேண்டுமானால் இன்றைக்கு வடக்கு நோக்கி அம்பிகையை நீங்கள் வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல்கள் வரலாம். யாரையும் நம்பி எதையும் ஒப்படைக்க வேண்டாம். பொறுப்புகள் சொல்லி ஒப்படைத்தால் அதனால் பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். சிலருக்கு பணியில் தொய்வு வரலாம். மேலதிகாரிகள் உங்களை பணி நீக்கம் செய்யும் அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் தான் இன்றைக்கு ஆதாயம். தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. கும்பராசி நேயர்களே, ஜென்மத்தில் சனி வக்கர இயக்கத்தில் இருப்பதால் உங்களுக்கு நன்மைகளே நடைபெறும். விரையாதிபதியாகவும் சனி இருப்பதால் விரயம் ஓரளவு உண்டு. இருந்தாலும் கூட வருமானம் 2 மடங்காக வரும். உங்கள் கனவுகள் நனவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறப் போகின்றது. வியாபார விரோதங்கள் விலகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் காரிய வெற்றிக்கு உகந்த நாள் இந்த நாள். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் கூட மறுக்கப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். செய்தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். இதுவரை இல்லாத அளவுக்கு இன்று லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். கணிசமான தொகை கைகளில் புரளும். இந்த நாள் காலை நேரத்திலேயே உங்களுக்கு நல்ல கலகலப்பான தகவல் வரப்போகிறது. அலைபேசி வழியில் வரும் தகவல் ஆதாயம் தரும் தகவலாகவே இருக்கும். பிற இனத்தான ஒத்துழைப்போடு பெருமை காணும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.